ஆயுதத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. இந்து முன்னணி நிர்வாகி கொலை முன்விரோதமா மதவாதமா என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த விவாதம் எழுது அப்படின்னு நேர்கள் அறிந்திருப்பீங்க. மிக கொடூரமான முறையில் இந்து முன்னணியுடைய நிர்வாகி ஒருவர், அந்த கட்சியுடைய மாவட்ட செய்தி தொடர்பாளர் சசிகுமார் என்பவர் கொலை செய்யப்படுகிறார். அதற்கு பிறகு பல்வேறு நிகழ்வுகள் நடக்கின்றன. இன்று பந்த் அறிவிக்கப்படுகிறது இந்து அமைப்புகளால். அங்கே கோவையில் அசாதாரணமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டு அங்கே கலவர காட்சிகளும் ஆங்காங்கே நடக்கின்றன. இந்த ஒரு பந்தில் போலீஸ் வாகனம் தீட்டு கொளுத்தப்பட்டிருக்கிறது, பெட்ரோல் குண்டுவீச்சு நடைபெற்றிருக்கிறது. இவையெல்லாம் இந்த ஒரு மரணம், இந்த ஒரு கொடூர மரணம் நடந்த சில மணி நேரங்களில் இந்த ஒரு மரணம் குறித்த கேள்வி எழுவது போலவே அதற்கு ரியாக்ஷனால் நடந்திருக்கக்கூடிய இந்த அத்துமீறல்கள் குறித்த கேள்விகள் எல்லாமும் எழுது. இதை பற்றி விவாதிப்போம். இந்த இந்து முன்னணி நிர்வாகி கொலை முன்விரோதமா மதவாதமா என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய காவல்துறையைச் சேர்ந்த சிபிஐடைய மூத்த அதிகாரியாக இருந்த திரு ரகோத்தமன் அவர்கள் இணைகிறார், மற்றும் திரு ராம ரவிக்குமார் அவர்கள் இணைகிறார், இந்து மக்கள் கட்சியுடைய திரு ராம ரவிக்குமார். இருவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு ராம ரவிக்குமார் அவர்கள்ட்ட இந்த நிகழ்ச்சியை தொடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கொலை மிகவும் கொடூரமானது, மிகவும் கண்டிக்கத்தக்கது. யார் செய்திருந்தாலும் மிக கடுமையான நடவடிக்கை, சட்டத்தின் முன்பு அவர் நிறுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கணும், மாற்று கருத்தே இல்லை. விசாரணை செய்யறதுக்கு போலீஸ் அமைப்புகள் இருக்கு, துரிதமா விசாரணை செய்யணும். ஆனா நடந்து கொஞ்ச நேரம் கூட போலீஸ் அமைப்புகளுக்கு கொடுக்காம உடனே ஜம்பிங் த கன்ஸ், இது இன்னாரால் இந்த காரணத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நடந்த நடவடிக்கைகள், இந்த போராட்டம் என்ற பெயர்ல நடந்த நடவடிக்கைகள், இவையெல்லாம் ஏற்கத்தக்கதா? துளியும் ஏற்கத்தக்கதா? பெட்ரோல் குண்டுவீச்சு நடந்திருக்கிறது, ஒரு போலீஸ் ஜீப் எரிக்கப்பட்டிருக்கிறது, போலீசார் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு பொறுப்பற்ற செயல் அப்படிங்கிறத நீங்க நிச்சயம் ஏத்துப்பீங்க நம்புறேன். இறந்த சசிகுமார் என்னுடைய நண்பர். நாங்கள்லாம் இந்து முன்னணி இயக்கத்தில் வேலை செஞ்சிருக்கேன். படுகொலை செய்யப்பட்டது யார், என்னாரு, அதுக்கு காரணமான இவங்க தான் சொல்லி நான் முஸ்லீம்களை குற்றம் சாட்டலை. ஆனால் நடந்த நிகழ்வு, நான் அவசரப்பட்டு எதுவுமே சொல்லலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 160 170 இந்து தலைவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன நோக்கத்துக்காக? ஏதாவது சுயநலத்துக்காக வளர்த்தமானாங்க? இந்த நாட்டிற்காக, இந்த மண்ணிற்காக, இந்த மதத்திற்காக நான் ஒரு இந்து, நான் நெத்தியில் விபூதி வச்சுட்டு, நான் சந்தனம் வச்சுட்டு, நான் இந்துக்காக வேலை செய்கிறேன்னு சொன்னால் என்னை கொலை செய்வது என்பது, இந்து மதத்துக்கு வேலை செஞ்சா இவனை கொலை செய்வோம் என்று சொல்வது யார்? இல்ல, அப்படி பொதுவா படித்திட முடியுமா? அதாவது நான் யாரும் சொல்லல. ஆனா அவங்க கொலை டிஜிபி ராமானுஜம் இருந்தாங்க. டிஜிபி ராமானுஜம் என்ன சொன்னாரு? இதுவரைக்கும் ஆடிட்டர் ரமேஷ் கொலையில, வெள்ளையப்பன் கொலையில ஏதோ தவறுதலான பல வார்த்தைகளை சொல்லி இதுக்கு இப்படி ஆயிருக்கும் அப்படி ஆயிருக்கும் சொன்னாரு. ஆனால் நாங்கள் சொன்னோம், பன்னா இஸ்மாயில், போலீஸ் பக்ருதீன், பிலால் மாலிக் போன்றவர்கள் தொடர்பு இருக்குன்னு சொன்னோம். அதைத்தான் பின்னர் அறிக்கை சொல்லுது. காவல்துறைக்கு காத்திருக்கணுமா? அடுத்த நாள் இப்ப சில அமைப்புகள்லாம் சேர்ந்து நான் போலீஸ் வாகனத்தை எரிக்கிறேன். சார், இந்த நாட்டுல இந்துக்கள் என்ன இரண்டாம் தர குடிமக்களா? இல்ல, ஒரு மாசத்துல 3 இந்துக்களை தமிழ்நாட்டுல எந்த அரசியல் தலைவனுக்கு இந்து கொலைகள் கண்ணில் படலையா? இல்ல, கருணாநிதி கண்டனம் தெரிவிச்சாரா? ஜெயலலிதா கண்டனம் தெரிவிச்சாங்களா? திருநாவுக்கரசர் மட்டும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நான் கேட்கிறேன், இந்த நாட்டுல இந்துக்களுக்கு வேலை செஞ்சு நாங்க செத்தா ஒரு அரசியல் தலைவர் கண்டனம் தெரிவிக்க மாட்டாங்க. இந்த நாட்டுடைய ஒவ்வொரு பிரஜையுடைய மரணமும் இந்துக்களுக்கு நாடு இல்ல. ஒரு மாசத்துல நாங்க 3 கொலைகள். இது என்னங்க நாடா? இல்ல நாங்க இந்த நாட்டுல இல்லாம எந்த நாட்டுல போய் வாழ்றோம்? டிஜிபி ராமானுஜம் முந்தைய டிஜிபி சொன்னது போல சில சந்தர்ப்பங்கள்ல தனிப்பட்ட காரணங்களும் இது இருந்திருக்கிறது. அது சப்சிக்வெண்ட் இன்வெஸ்டிகேஷன்ல இதுவா இருக்கு. நம்ம எந்த கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். கொலை செய்வதற்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. மிகவும் கண்டிக்கத்தக்கது. நான் இந்துக்கள் நாங்க சொல்றோம், காவல்துறை அதனுடைய பணியை செய்யட்டும். இந்துக்கள் நாங்க பரந்த மனப்பான்மையா இந்த நாட்டுல காவல்துறை நிர்ணயிக்கட்டும், காவல்துறை கண்டுபிடிக்கட்டும். அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு டைம் கொடுக்கணுமா? அடுத்த நாளே போய் பந்துன்ற பேர்ல அமைதியா கூட செய்யுங்க. ஆனா அடுத்த நாளே காவல்துறையோட வாகனம் எரிக்கப்படுறதும், கடைகள் நொறுக்கப்படுவதும், மசூதிகள்ல அமைதியா இருந்துகிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் கலவரம் செய்யல, புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு கோவையை சுற்றி நடந்த சம்பவங்கள்லாம் பெருமை சேர்க்கக்கூடியதா? யாரு பண்ணான்னு சொல்றீங்க? இல்ல, நீங்க எப்படி ஜட்ஜ்மென்ட் சொல்ல முடியும்? உடனே குற்றவாளி கண்டுபிடிச்சீங்க சொல்லல. அதுக்கு பிறகு யார் அழைப்பு கொடுத்தாங்க? அதுக்கு பிறகு சார், இந்த கலவரத்தை பெருசாக்கணும், முஸ்லிமா இருக்க கூடாது நான் கேக்குறேன். ஏன் இருக்க கூடாது? எதற்காக இந்த ஒரு போராட்டத்துக்காக தேவை? இந்த நாட்டுல சாவணும். வெயிட் ஃபார் தி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நான் கேக்குறேன். போலீஸ் குற்றவாளிக்கு இந்துக்களுக்கு இந்த நாட்டுல பாதுகாப்பு கொடுக்க முடியாது. போலீஸ் எதுக்கு சார் எங்களுக்கு? சார், இதே போலீஸ் தானே சார் நீங்க சொன்ன மாதிரி இது போன்ற சந்தர்ப்பங்கள் நாங்க இந்துக்கள் பரந்த மனப்பான்மை இந்த நாட்டுல இருக்கோம். எந்த கோயில் முன்பாகவும் முஸ்லிம் ஊர்வலம் போக கூட நான் சொல்லல. ஆனா முஸ்லிம்கள் சொல்றாங்களா இல்லையா?
இது வந்து இப்ப இங்க ஒரு மதவாத அரசியலுக்கான மதவாத அரசியலுக்கு வித்திடுவது நாங்கள் அல்ல, பரந்த மனப்பான்மையா இருக்கு. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கடந்த முறை விநாயகர் சதுர்த்திக்கு திருவள்ளிக்கேணி வழியா போகிறது எல்லா முஸ்லிம் அமைப்பு நான் பேசுறேன். இல்ல நான் சொல்றேன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. அதற்கு இதற்கு என்ன சம்பந்தம் கேக்குறீங்களே? முஸ்லிம்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி போகலாம்னு சொன்னாங்க, போலீஸ் மறுத்தது. நாங்க மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவன் இந்து இல்ல, அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்ல. ஒரு சசிகுமார் என்ன சார் ஒரு முஸ்லிம் இறந்தாலும் சசிகுமார் என்ன குற்றம் செய்தார்? கொலை செய்வதற்கு இந்த நாட்டில் யாருக்கு அதிகாரம் இருக்கு? நடவடிக்கை எடுக்கணும். கொலை செய்வது என்பது தீர்வா? இந்த நாட்டில் கருத்தியல் ரீதியாக மாறுபட்டு இருக்கலாம். காரணத்துக்காக செஞ்சாங்கன்னு ஒரு முடிவு. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கருத்தியல் ரீதியாக இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கு மாறுபட்டு இருக்கலாம். இந்த நாட்டில் தமுமுக இருக்கலாம், தௌஹீத் ஜமாத் இருக்கலாம். எந்த கருத்தியல் மாறுபாடும் இல்ல. எல்லாரும் கொலை செய்வதற்கு அதிகாரம் கொடுத்தது யார்? நாட்டில் கொலை செய்வதற்கு அதிகாரம் கொடுத்தது யார்? இந்த முஸ்லிம் யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஒரு ஹிந்துக்கு அதிகாரம் கிடையாது, முஸ்லிமுக்கு அதிகாரம் கிடையாது, சீக்கியர்களுக்கு நாதிகள கேக்குறதுக்கு நாதிகள ஒரு தலைவன் கண்ணிலே படல. இது ஒரு ஜெனரலைஸ் பண்ணி கம்யூனலைஸ் பண்ண வேண்டாங்க தான் அடிநாதம். நான் திரு ரகோத்தம் அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புறேன். அவர் சொல்லக்கூடிய வாதம் இது எதனால் நாங்க வந்து ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய வாதம் there is a pattern to it. திண்டுக்கல்ல நடக்குது, ஹோசூர்ல நடக்குது, அடுத்து இங்க நடக்குது, ஒரு அமைப்பை சேர்ந்து இவ்வளவு பேர் நடக்கிறாங்க அப்படிங்கும்போது நாங்க இப்படி தானே ரியாக்ட் பண்ணுவோம். அங்கொன்று இங்கொன்றுமா நடக்கலையே அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். அதுல ஒரு மெரிட் இருப்பதா நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை முதற்கட்ட பார்வை. இந்த இப்ப வர்றது, இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் சொன்னார், அதாவது விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு எப்போ இது பல 2-3 வருடங்களாக இமீடியட்டாக ஒரு 2-3 கொலையாவது நடக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குதோ இல்லையா எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்னாப்புல இப்போ விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு 1 அட்டம் டு மர்டர், 2 கொலை நடந்திருக்கு. ஆகவே இது ஒரு பேட்டர்ன். இமிடியட்டாக ஒரு விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச உடனே இந்து முன்னணியில் சம்பந்தப்பட்டவர்களை கொலை பண்ணியிருக்கிறார்ன்றது மறுக்க முடியாது. அதை வந்து நான் படுத்த விரும்பலை. ஆனால் இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தான் எதுக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். இது வந்து இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரியுமா ஒழிய நம்மளா பேசி ஒரு முடிவுக்கு வந்து முடிவுக்கு வந்து எதா இருந்தாலும் ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் ஒரு படுகொலை நடந்தது, அதை வந்து காவல்துறையாகப்பட்டது விசாரணையால் தான் தெரிய வரும் ஒழிய இவர் தான் குற்றவாளி அவர் தான் குற்றவாளின்னு நம்ம யதார்த்தமாக சொன்னேன்னா அந்த கோர்ட்டில் ஈடுபடாது. இப்போ எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் எந்த அது குற்றவாளியும் நீங்கள் போட்டிங்கன்னா கோர்ட்டில் ஈடுபடாது. ஆகவே அந்த இதை போல் ஒரு அமைப்பு இருக்கிறதோடு தான், ஒரு எவிடன்ஸ் வேணுன்றதோடு தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறது, விசாரணை நடக்கிறது. என்ன பொறுத்தவரையில் இந்த கட்சிகளாகட்டும், எந்த கட்சிகளாகட்டும், இந்து கட்சிகளாகட்டும், முஸ்லீம் கட்சிகளாகட்டும், எப்பொழுது ஒரு படுகொலை நடந்ததோ, அவர்களுடைய ஒரு சம்பந்தப்பட்ட நடந்ததோ, அதற்கு வேண்டிய ஆதாரங்களை திரட்டி காவல்துறைக்கு கொடுத்து அதை முக்கியமான குற்றவாளிகளை பிடித்து கொடுத்து அவர்களை எது வேணாலும் பண்ணலாம், சிறை தண்டனை வாங்கி கொடுக்கலாம், தூக்கு தண்டனை போடலாம்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, அது பாராட்டு தகுது. அதாவது அதை விட்டு ஒரு கொலை நடந்த உடனே இந்த கொலையாளி இவர் தான் கொலையாளி, இவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுங்கன்னா அது எப்படி முடியும்? கடந்த கால நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது அவசியமே அவர்களை மீண்டும் சொல்ற பொது இதுவரைக்கும் நடந்த அந்த ரெக்கார்டை பாருங்க, நீங்க பழைய நிகழ்வுகளுடைய தொடர்ச்சியை பாருங்க. பழைய நிகழ்வுகள் எடுத்து பாருங்க. எங்க ராஜகோபாலஜியை கொலை பண்ணது யாரு? காரணங்கள் இருந்த சந்தர்ப்பம் ரமேஷ் கொண்டது யாரு? பாடி சுரேஷ் கொண்டது யாரு? இன்னைக்கு சங்கர் கணேச கொலை முயற்சி பண்ணது யார்? இல்ல கம்யூனல் ஆங்கிள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கிறது, மறுப்பதற்கு இல்ல. ஆனா வேறு காரணங்களால் நடந்ததுக்கும் இருக்கு. அது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நிர்ணயிக்கட்டும். லெட்ஸ் நாட் ஜம்ப் தி கன்ஸ். ஒரு முடிவுக்கு ஒரு தீர்மானம். இந்த கொலை மிகவும் கண்டிக்கத்தக்கது, குற்றவாளி தண்டிக்கப்படணும், மாற்றுக்கிறது இல்ல. இங்க பிரச்சனையை பொதுமைப்படுத்துறதுல தான் இது வந்து இதே காரணத்துக்காக நடக்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு நடந்த அடுத்த நாள்ல நம்ம வர முடியுமாங்கிறதுல தான். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, இது வந்து தொடர்ந்து இவ்வளவு பேர் பட்டியலிடுறாங்கன்னு ஒரு 5-6 வருஷம் பட்டியலாம் கொடுக்குறீங்க. கடந்த 30 வருஷமா சரி 170 இந்து தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. சரி, அது போல இப்ப நீங்க சமீபத்துல நிறைய செய்தித்தாள்களை பார்த்திருப்பீங்க. அதிமுக கவுன்சிலர் ஈசிஆர்ல கொலை, திமுக கவுன்சிலர் கொலை, திமுக நிர்வாகி கொலை, அதிமுக நிர்வாகி கொலை அப்படின்னு இதுல பல தனிப்பட்ட காரணங்களுக்காக நடக்கும். இது வந்து அவங்க அதிமுக சேர்ந்தவங்கனாலேயோ திமுக சார்ந்தவங்கனாலேயோ இல்லை, வந்து ஸ்கிராப் எடுக்கிறதுல கான்ட்ராக்ட்ல பிரச்சனை, இல்லாட்டி ரியல் எஸ்டேட் தகராறு, இது போன்று வரும். இதுல வேற சில அரசியல் காரணங்களுக்காக இருக்கலாம். இப்ப எல்லாமே இப்ப அதிமுக நிர்வாகிகள்லாம் கொலை அப்படின்னு நம்ம ஒரு பொதுமைப்படுத்த முடியாது. திமுக நிர்வாகிகள்லாம் தொடர்ந்து தாக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க நிர்வாகப்படுத்த முடியாது. அதுல அரசியல் காரணம் ஒரு சில இடங்கள்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சசிகுமார் கொலையில என்ன காரணம் இருக்கு சொல்றீங்க? அத போலீஸ் நிர்ணயிக்கட்டும். நீங்களும் நானும் ரகோத்தமன் அவன் இந்துன்னு வேலை செஞ்சதுனால தான் கொல்லப்படுறான்.
அத போலீஸ் நிர்ணயிக்கட்டும். எதுங்க? அத போலீஸ் நிர்ணயிக்கட்டும், நீதிமன்றம் நிர்ணயிக்கட்டும். போலீஸ் நிர்ணயிக்க முடியாது, போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும். இந்துக்கள் நாங்கள் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கோம். இந்த 3 சம்பவங்கள் இதே வேற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கு நடந்திருந்ததுன்னா ஆம்பூர் போல தமிழ்நாட்டை ஆக்கியிருப்பான். இந்துக்கள் அமைதியாக இருந்துகிட்டு ஆம்பூர்ல ஒரு கலவரம் நடந்த போது நீங்க எல்லாம் எப்படி கொந்தளிச்சு இருந்தீங்க பாத்தீங்களா? எப்படி கலவர காடா மாத்துறாங்க, தாக்குறாங்க, பண்றாங்க. பிரச்சனை அது ஆம்பூர் கலவரம். அத பத்தி பேசலையா? நாட்டுல இந்துக்களுக்கு பிரச்சனை யாரும் பேச மறுக்கிறீங்க. கொலை அது இந்து பிரஜையோ இஸ்லாமிய பிரஜையோ சீக்கிய பிரஜையோ அந்த கொலை என்ன நீதி அமைப்புகள் ஆம்பூர்ல கலவரம் நடந்த போது எப்படி எல்லாம் நீங்க கொந்தளிச்சீங்க? மீண்டும் கேட்கிறேன், ஆம்பூர் கலவரத்தை நீங்க பேசுறீங்கல்ல, இந்த நாட்டுல இந்துக்களுக்கு மட்டும் நாதி இல்ல. நான் சொல்றேன் மீண்டும், ஏன்னா இந்துக்கள் இத்தனை பேர் செத்துருக்கான். இந்த அரசாங்கம் எந்த குடும்பத்துக்காவது நிதி உதவி கொடுத்திருக்கா? ஒரு முஸ்லீம் ஏர்வாடில் செத்துட்டான், ஆட்டோ டிரைவர், ஒரு கள்ளக்காதல் பிரச்சனை, அவனுக்கு 3 லட்சம் அரசாங்கம் கொடுத்தது சார். நான் கேக்குறேன், கஸ்டோடியல் டெத்ல ஒரு இஸ்லாமிய இளைஞர் இறந்தார் சார், அதுக்கு 5 லட்சம் கொடுத்தாரு எங்க ஓபிஎஸ். போலீஸ்காரனை குற்றவாளி ஆக்குனாங்க. நான் ஒரு நீங்க சொல்றது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறது ஓபிஎஸ் யாரு? காளிதாஸ் சுட்டானா நீதித்துறை நிர்ணயிக்கணும், குற்றவாளி அல்ல. அந்த இடத்துல ஒரு முஸ்லிம் கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. அது ஏன் இப்படி பாக்குறீங்க? நான் மீண்டும் கேக்குறேன், ஒரு காளிதாஸ்ங்கிற ஒரு போலீஸ்காரனை உடனே நீங்க வேலையை விட்டு நீக்கிறீங்க. 5 லட்சம் ரூபாய் அந்த முஸ்லிம் குடும்பத்துக்கு கொடுக்கல அரசாங்கம். ஒரு சின்ன 170 பேர் செத்துருக்காங்களே, ஒரு தலைவர் ஒரு குடும்பத்துக்காக கொடுத்துருக்கீங்களா? இந்த நாட்டு இந்துக்களுக்கு நியாயம் இல்லையா, நீதியே இல்லையா? நீதிமன்றம் நிர்ணயிக்கட்டும் சார். why jump the guns? ஒண்ணுமே இல்லைங்க. இந்துக்களுக்கு இந்த நாட்டுல பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு வந்து ஜீப் எரிப்பு, காவலர் தாக்குதல், பெட்ரோல் குண்டு வீச்சு, இதெல்லாம் கண்டிக்கத்தக்கதா இல்லையா? அது கலவரம் பண்ணது யாருன்னு சொல்றீங்க? இன்னைக்கு பந்து ஒரு அமைப்பு, சில அமைப்புகள் அழைப்பு விடுக்கிறாங்க, அவங்க தான் ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. இயல்பான புரிதல், உங்க இயல்பான புரிதல். ஆனா கலவரம் பண்ணது வேணும்னு எங்க இந்து இயக்கத்துடைய சூழலை கெடுப்பதற்கு சில கலவரக்காரர்கள், அது மற்ற மதத்துக்காரன் இருக்கக்கூடாதுன்னு என்ன நிர்ணயிக்கிறது? காவல்துறை அமைப்புகள், நீதி அமைப்புகள். நாங்க இந்துக்கள் எப்படி உணர்ச்சி எப்படி வெளிக்காட்டணுமோ அது போல நாங்க இந்த நாட்டுக்கு, மதத்துக்கு, கோயிலுக்கு நாங்க வேலை செய்யறோம். எங்களுடைய உணர்ச்சி எங்க கொல்றீங்க, எங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு நாங்க என்னதான் பண்ணணும்? உங்களுடைய உணர்வு முற்றிலும் புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனா அந்த உணர்வு சாகணுமா? அந்த நாட்டு இந்துக்களுக்கு வேலை செய்ய சாகணுமா சார்? இந்துக்கள் இறக்கக்கூடாது, இஸ்லாமியர்கள் இறக்கக்கூடாது. இந்திய பிரச்சனை பெரும்பான்மை நாட்டுல பெரும்பான்மை மக்களுக்கு நாங்க வேலை செய்யறோம். எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறத கேவலமா நினைக்கிறேன். எங்களை கொல்றான், எங்க இந்துக்களை கொல்றது இல்ல சார், எங்களை கொல்றான் சார். எந்த எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நீதி இல்ல, நியாயம் இல்ல. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், எந்த இந்துவாவது வழிபாட்டு சுதந்திர முஸ்லிம்களுக்கு நாங்க ஏதாவது நாட்டுல 80% மேல இந்துக்கள் இருக்காங்க. ஆனா இந்த நாட்டுடைய அமைப்புகளை, நீதி அமைப்புகளை நம்பறதுக்கான தேவை, அவசியம், அதுக்கான சூழல் சுரேஷ் சார், அம்பத்தூர்ல இந்தியர்கள் அத்தனை பேருக்கும் irrespective of caste, creed, religion இருக்குன்னு நான் நம்புறேன். நீங்களும் நம்பணும். பாடி சுரேஷ் ஒரு எளிய மனிதர், மத்தவனுக்கு ஒண்ணு சத்தம் மட்டும் பேச அவனை கொன்னீங்களே, இதுதான் உங்க மதம் சொல்லுதா? இருக்க வேண்டாம், யாருமே இருக்க வேண்டாம், இதுதான் உங்க மதம் சொல்லுதா? அன்பு மதத்தை தான் சொல்லுதா? அருவாளருக்கு சொல்லுதா? எல்லா மதமும், இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், உங்க அன்பு மதம் சொல்றீங்க, எங்களெல்லாம் கொல்ல சொல்லதான்னு கேக்குறேன். முஸ்லிம் நல்ல மதத்துக்கு எல்லா மக்களும் மார்க்க விரோதிகளாக அரிவாளை எடுத்து எங்களை வெட்டுவதற்கு என்ன காரணம்? இல்ல, எல்லா மக்களும், இந்து மக்கள், இஸ்லாமிய மக்கள் உங்களுக்கு யார் சார் உரிமை கொடுத்தது? அன்பை தான் அடிப்படையாக கொண்டவர்கள். சில சமூக விரோதிகளுக்காக நம்ம வந்து இந்துக்களை பொதுமைப்படுத்த முடியாது, முஸ்லிம்களை பொதுமைப்படுத்த முடியாது. நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்துக்கள் இந்த மண்ணில பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டுல பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம் சார். 10 நாள்ல 3 பேரை கொல்றாங்க. இதே மற்ற மதமா இருந்தா இந்த தமிழ்நாடு என்ன ஆயிருக்கும்? இப்படி அவநம்பிக்கைக்கான அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவர் சொல்றது போல ஒரு டூ many coincidences இருக்கும்போது இப்படிதானே ஒரு அரசியல் அமைப்பு ரியாக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஓசூர்ல கொல்றான், இங்க கோயம்புத்தூர்ல கொல்றான். அதாவது ஒரு படுகொலை நடந்து விட்ட பிறகு அதை வந்து பொலிட்டிக்கல் சாயம் கொடுத்து, ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக நீங்கள் எல்லா கொலைவாளையும் இப்போ பார்த்துக்கலாம். இப்போ சுவாதி கொலையும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக கொண்டு போகிறாங்க. என்னை பொறுத்த வரையில் ஒரு கொலையாக தான் பார்க்கணுமோ ஒழிய, அதை விட்டுட்டு இவன் இந்த பொலிட்டிக்கல் காரணம், மத வெறி காரணன்றதெல்லாம் என்னை பொறுத்த வரையில் இவங்கெல்லாம் சொல்லட்டும். இவங்க சொல்கிறாப்புல ஆதாரத்தை கொடுக்கட்டும். அந்த போலீஸ்காரர்களோ, அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரோ அல்லது காவல்துறையோ இவர்களுக்கு கொடுத்த ஆதாரங்களை உதறிவிட்டு
இல்ல இவங்கெல்லாம் இல்ல வேற குற்றவாளிகள் போடுறாங்கன்னு வச்சுங்க. அப்பா இவங்க காவல்துறைக்கு பத்தி சொல்லலாம். ஜெயிலுக்கு போய் குற்றவாளி வெளியில வந்திருக்கான், அவனோட கை வைக்கிற போலீஸ். அதாவது ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. அதாவது சட்டத்துல வந்து யாருமே ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. சட்டம் நீங்க எல்லாத்தையும் இப்ப ஒரு படுகொலை நடந்து விட்டா அது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள குற்றம் சாட்டன்றது தான் சட்டத்தில் இருக்குது. ஜென்ரலா ஒரு கம்யூனிட்டியோ அல்லது ஜென்ரலா ஒரு இந்த மக்கள் தான் செய்திருக்காங்கன்னு சொல்றது என்ன பொறுத்தவரையில அது சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். இரண்டாவதாக இவர் சொன்னாரு நாங்கள் அந்த கலவரத்தில் எல்லாம் ஈடுபடல, அவருங்க மற்றவங்களை தூண்டி விட்டு பண்றாங்கன்னு சொல்றாங்க. அந்த கலவரத்துக்கு காரணமே இவங்க ரோட்ல போன தோட்டு தானே 4 பேர் சேர்ந்து 4 பேர், அதாவது மாப் சைக்காலஜின்னு சொல்றது. மாப் சைக்காலஜின்னு இவங்க போய் தெருவில் அல்லது ரோட்ல சாலையில மறிச்சாங்கன்னு வச்சுங்க. அப்ப 4 கிரிமினல் போவோம். இல்ல நாள வேண்டாம் ஒரு கல்லறி இன்னும் நடக்க வேண்டிய தருணம். இதே வந்து நீங்க கொலையை வந்து ரோட்ல எடுத்துட்டு போக கூடாது. என்ன பொறுத்தவரையில அந்த சங்கர் கணேச இங்க சூரிய கொலை செய்வதற்கு அதிகாரம் கொடுத்தது உங்களுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்ல. வெள்ளையப்பனையோ இல்லாட்டி அப்துல் மாலிக்கோ இல்லாட்டி பீட்டரையோ யாரையுமே வந்து கொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்ல. ஆனா அத வந்து ஒரு சட்டம் முடிவெடுக்கட்டும், சட்டம் தன்னுடைய கடமையை செய்யட்டும். ஒரு குற்றம் நடந்துருச்சு, அந்த குற்றம் ஏற்கனவே இப்படி நடந்திருக்கு, அது போல இது நடக்கும் நான் சொல்றேன். நான் திருத்துக்கிறேன், நீங்க சொல்லுங்க. இனி எந்த இந்திய உயிரும் போக வேண்டாம், போக கூடாது இப்படி. ஆனா சட்டத்தின்படி அது அணுகப்படணுமே தவிர இப்படி நீங்க சொல்லக்கூடிய சட்டத்தை ஐயா சொல்றேன் ஹரிஹரன் சார். முஸ்லீமுக்கு செத்துட்டானா அவனுக்கு காசு கொடுக்கக்கூடிய அரசாங்கம் இந்துக்களுக்கு ஏன் கொடுக்கல? இது சட்டம் தானே, எங்களுக்கு உரிமை இல்லையா? இதுதான் இவருடைய வாதம்னா பணத்துக்காக பேசல. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த நாட்டில் இந்துக்களுக்கு ஒரு நீதியும் இல்ல, நியாயம் இல்ல. உயிர் போகாம பாத்துக்கணுமே தவிர அந்த பணம் கொடுப்பதுங்கிறது இவங்க விசாரிக்கல, அவங்க கண்டம் தெரிவிக்கலன்றதெல்லாம் பாலிடிக்ஸ் தான் என்ன பொறுத்தவரை. ஐயா தயவு செய்து சொல்றேன், சசிகுமார் உடலை அவனுடைய இது பண்ண விலை போடாதீங்க. எந்த பொறுத்தவரையில ஒரு நிமிஷம் கேளுங்கயா. அதாவது சசிகுமார் கொலை பண்றத அது யாருமே ஏத்துக்க முடியாது, அது யாருமே ஏத்துக்க கூடாது. அதை போல இதை கண்டம் பண்றதுன்றது ஒண்ணு. ஆனா காவல்துறை விசாரணை செய்வதற்கு நீங்க வேண்டிய ஆதாரங்களை கொடுங்க, அதுதான் நாங்க சொல்றோம். நீங்க அதை விட்டுட்டு தெருவில் போயிட்டு போறவங்கலாம் ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரன் ஆட்டோவை போட்டு அடிக்கிறாங்க. ஏன் அவன் என்ன அவனுடைய வாழ்வே அந்த ஆட்டோவில் நிக்குது. கேளுங்க, என்ன பண்றான்? வெளிநாட்டுல இருந்து மிரட்டுறான். இல்லைங்க பாருங்க, வெளிநாட்டுல பேசுறீங்க. இதுல வந்து எதையுமே யாருமே நியாயப்படுத்த முடியாது, எல்லாருக்குமே நீதி கிடைக்கணும், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அதுக்கான ரியாக்ஷனா நடக்கக்கூடிய விஷயம் ஒரு ஏற்கனவே ஒரு பதற்றமான இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து பெருமை ஒரு நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா ஒரு எல்லா தரப்பும் ரெஸ்டன்ட்ஃபுல்லா நடக்க வேண்டிய தருணம் இல்லையா? நாங்க கொலை பண்ணப்பட்டாச்சு, நாங்க அவனை அடக்கம் பண்ண போறோம், இதுல பதட்டத்தை உண்டாக்குறது யார்? இல்ல சார், இன்னைக்கு ஏன் கொலை பண்றீங்க? கொலை பண்ணவன் எங்க போனா? இன்னைக்கு கொலை பண்ணவன் கைது ஒரு பந்த போலீஸ் நடந்துதுன்னா போலீஸ் கேக்குற நல்ல கேள்விதான் கேக்குறாரு, அதுக்கு பதில் சொல்றேன் நான். இப்ப சுவாதி கொலை வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல கோடம்பாக்கத்தில் நடந்தது, 50 பேருக்கு மேல பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க போலீஸ்காரங்களே விசாரணையில சொல்றாங்க. யாராவது ஒரு மக்கள் போய் தடுத்திருக்கலாமே இல்லையா? அல்ல அந்த கொலையாளியை பிடிச்சிருக்கலாமே. இப்ப அது நடந்த பிறகு டெல்லியில வந்து ஒரு பொண்ணை வந்து குத்துன்னு குத்திட்டு கள்ள தூக்கி போட்டு போறான். ஆகவே இத மக்களாகப்பட்டது, இதுல வந்து மதமோ ஜாதியோ பார்க்க மாட்டாங்க. ஒருத்தன் கொலை பண்றான்னா அதை தடுக்கிறது முதல்ல கடமை என்ன பொறுத்தவரையில மக்களால் தான். ஒரு விஷயம் முரண்பாடு இருந்தது, நான் கருத்து ரீதியா பேசிப்போம். அதுக்காக திட்டமிட்டு கொலை பண்றீங்க பாருங்க, இதைத்தான் தப்புங்கிறேன். நீங்க கொலை பண்ணிட்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவுக்கு நம்ம யாரும் வந்துட வேண்டிய பாருங்க. 160 கொலை பண்ணது என்ன காரணத்துக்காக, எதனால்? அது அரசியல் நோக்கமா, இல்லாட்டி தனிப்பட்ட குரோதமா, இல்ல வேற என்ன காரணம், இல்ல வேற ஏதாவது ஆங்கிள் இருக்கிறதா? இதை வந்து நிர்ணயிக்க வேண்டியது அந்த நீதி அமைப்புகள். நிச்சயமாக சசிகுமாருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். சசிகுமாருக்கு மட்டுமல்ல, இறக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய பிரஜைக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் ஒரு மாற்று கருத்து இல்லை. பட் லெட்ஸ் நாட் ஜம்ப் த கன்ஸ். இதுதான் அப்படிங்கிற ஒரு முன்முடிவுக்கு வர வேண்டாம். அப்படி அதுக்கு சில விஷயங்களுக்கு ஆகாம இருக்குமானா திரு ரகோத்தமன் சொல்வது போல அதை நிர்ணயிக்க வேண்டிய இடம் நீதிமன்றங்களை தவிர சாலைகள்ல இல்ல. நிகழ்ச்சியில பங்குண்ட விருந்தினர்கள் இதுவரைக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்கள்.